ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளை போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப நலம், சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கிறேன். கண்டிப்பா இந்த மகிழ்ச்சியோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஐடி ஊழியர், ஓகே, அவர் அந்த நிறுவனத்துல ஒரு பெரிய மேலாளரா இருக்காரு, அதாவது மேனேஜரா இருக்காரு. அந்த வருஷத்தோடைய பெஸ்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பணியாளர் அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு வர்றாரு, அந்த விருது எடுத்துக்கிட்டு அந்த அவார்டை வாங்கிட்டு வந்த உடனே இரவு நேரம் பெட்ல உட்காந்துக்கிட்டு அவருடைய சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி போட்டோ, எவ்வளோ போட்டோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அவார்டோட சேர்ந்த போட்டோ, அதோட எடுத்த போட்டோவெல்லாம் எடுத்து பதிவு செய்யறாரு அந்த சோஷியல் மீடியால. 5 நிமிஷத்துல அவர் கிட்டத்தட்ட 500 பேர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. சூப்பர், ஃபென்டாஸ்டிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பெருமிதமா அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவரோட வீட்டுல 10 வருஷமா சமையல்காரரா ஒரு வயதான தாத்தா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் அந்த நேரம் பார்த்து ஒரு காஃபி கொண்டு வராரு ரூம்குள்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்க ஒரு பெஸ்ட் மேனேஜரா வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க இன்னும் பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னு அவருடைய சந்தோஷத்தை அவர் சொல்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அதை காதுல வாங்காம அப்படி நகர்ந்து போயிடுறாரு. அவரும் அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இரவு நேரம் கரண்ட் ஃபுல்லா ஆஃப் ஆயிடுது. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு போனை பார்த்துட்டே இருக்கும்போது சார்ஜும் ஷட் டவுன் ஆயிடுது. இப்ப டக்குன்னு என்ன ஆகும், அந்த 500 பேரும் காணாம போயிட்டாங்களா. இரவு நேரம் கரண்ட் போயிடுச்சு, இருட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வயதான தாத்தா மெழுகுவத்தி எடுத்துட்டு வர்றாரு. அப்போ ஒரு பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த கதை இதோட முடியுதுங்க. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலியான முகங்கள், நம்மளுக்கு என்ன யாரு என்னும் தெரியாது. அதாவது நம்மளுடைய நிஜ மனிதர்கள் நம்ம பக்கத்துலயே இருக்காங்க நம்மள அன்பு செய்யறதுக்கு. அதை தாண்டி நம்ம போலியான மனிதர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற உணரும் வகையில ஒரு கதை உணர்த்துது அப்படின்னா அது இதுதான். நிச்சயமாக நமக்கு சோஷியல் மீடியால, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, த்ரெட்ஸ்ல எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறத காட்டிலும் எனக்கு நேரடியாக ஏதாவது ஒரு ஆபத்து, எமர்ஜென்சினா கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய தூரத்துல இத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதா எனக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிறப்பு கற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோட எனக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலை தரிசனம் பார்க்கலாம். சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ.
நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்றத வந்து எது டிசைட் பண்ணும்? ஒரு பணமா? இல்ல நம்ம கிட்ட இருக்க அந்தஸ்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. நம்ம கிட்ட இருக்க நற்குணங்களும், சிந்தனைகளும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு விதைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. இன்றைய நாளில் என்ன சிந்தனை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் உறவுகள் பற்றின சில டாபிக்ஸ் பேசும்போது அப்போ அதிகப்படியாக நம்ம ரிப்பீட்டடாக பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டைம். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசணும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த குவாலிட்டி டைம் எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குடும்பத்தினர் மத்தியிலும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன், பட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடை இந்த நிகழ்ச்சி வழியா அப்படி ஒரு டவுட்டோட ஒரு குழப்பத்தோட இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிடும். ஓகே, அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துதல். அது மதிய நேர உணவாக இருக்கலாம், இல்லை இரவு நேர உணவாக இருக்கலாம், இல்லை காலை நேர உணவு, எதுவோ 3 வேளை உணவு நேரத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடும்படியா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த இரவு நேர உணவு அப்படிங்கிறது வந்து ஒன்று போல உட்காந்து சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் செல்போனெல்லாம் தூக்கி தூர தள்ளி வச்சுட்டு, சைலண்ட்ல முடிஞ்சா சுவிச் ஆஃபே பண்ணி வச்சுட்டு, குடும்பத்தினர் அப்பா அம்மா பிள்ளைங்க கணவன் மனைவி ஒருத்தரோட உணவு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, இந்த உணவுல என்ன சுவை பிடிச்சிருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதைகளை பேசிக்கிட்டு, நிச்சயமாக அந்த கதையை சொல்றப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அந்த நாள் பக்கம் ஏதோ ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுவோம் இருக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு சில விஷயங்கள், ஏதோ ஒரு சாக் பீஸை பைக்லயே வச்சுட்டு என்ன பண்ணிருக்கோம், கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். நம்ம கேட்டா அது கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள், அலுவலகத்துல நடந்த விஷயங்கள், வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்த வாரம் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் என்னது குவாலிட்டி டைம். பல வீட்டுல டைனிங் டேபிளே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் என்னங்க அப்படின்னா, கீழே உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், அதை விட ஒரு பெரிய அழகு வந்து எந்த குடும்பத்துக்குமே அமையாது அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம முயற்சி செய்வோம், அதை செய்து பார்ப்போம். மிக அழகாக இருக்கும் குடும்பம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர்தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லன குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் 78 ஆசாப்பு என்கின்ற நபரால் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்றால், பல கருத்துகளின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பாடலை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடலுடைய கருத்து, இவர்கள் எகிப்திலிருந்து வீடு திரும்பிய இஸ்ரேல் மக்களுடைய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற இறைவன் எவ்வாறு துன்பத்தினுடைய வருத்தத்தினுடைய இடத்திலிருந்து மகிழ்வு இடத்திற்கு நம்மை அழைத்து வந்தார், அவருடைய அந்த அபரிவிதமான அருளும் ஆசீரும் அந்த பாதுகாப்பும் எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது என்பதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து காட்ட, சொல்லி காட்ட, அவர்கள் இறைவனை யார் என்று அறிந்து கொள்ள
எழுதப்பட்டதாக விவிலிய ஆசிரியர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அது என்ன எகிப்தினுடைய துன்பம் என்றால், இவர்கள் எகிப்து மன்னனிடத்திலே மிகவும் துன்புற்று, கவலையுற்று, கஷ்டமுற்று, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமே வராதா, இந்த இருளிலிருந்து எங்களுக்கு வெளிச்சம் வராதா, துன்பத்திலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி வராதா என இவர்கள் தவித்த பொழுது இறைவனுடைய அருள்கரம் கிடைக்கப்பட்டது. மோசே வழியாக இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று இவர்கள் வருகிறார்கள். இதனுடைய வெளிப்பாடாக, அதனுடைய நினைவாக எழுதப்பட்ட பல பாடல்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இறைவன் நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலை தருவார் என நாம் அறிந்து கொள்ள இந்த பாடல் நமக்கு ஒரு முத்தாய்ப்பாய் இருக்கிறது. இதனுடைய பின்னணியை படிக்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிச்சயம் இருளிலிருந்து ஒளிக்கும், பாவத்திலிருந்து வாழ்வுக்கும் ஒரு வழி உண்டு. அதை நிச்சயம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. குறிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நிச்சயம் அனுபவித்திருப்போம், உண்மைதான். ஆனால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர்களும் இறை ஞானத்திலே அல்லது இறை உணர்விலே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடுதான் நாம் இந்த உலகத்திலே இறைவனுடைய அந்த ஒளியிலே, அந்த மகிழ்ச்சியிலே வாழ ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ அவர்கள் முயலுகின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் இன்றைய காலங்களிலே ஆலயங்களுக்கு செல்வதும் பலருக்கு உதவி செய்வதும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த மாதிரியான சிறு சிறு காரியங்களை நாம் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருளையும் கொடையையும் மற்றவர்களுக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த திருப்பாடல். ஆக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பாடல் ஒரு வழிவகுக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் நிறைவா, இதோ நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர். உம்முடைய அருள் கரமும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பராமரிப்பும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கிறது. நீர் தந்து சென்ற இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் நிறைவாக பயன்படுத்த, நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆற்றலை தருவீராக. அதோடு சேர்த்து எங்களது பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை பகிர வேண்டிய ஞானத்தை கொடுத்து அவர்களும் உம்மை அதிகமாக துதிக்க வேண்டிய ஆற்றலை கொடுத்து வழிநடத்துவாயாக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கு திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கு அடுத்ததா செய்ய வேண்டிய விஷயம் என்ன? குடும்பமாக ஜெபித்தால் அந்த குடும்பம் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். அது ஜெபிச்சவர்களுக்கு தெரியும் அதோடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த குடும்ப ஜெபத்தை ஒன்றாக கூடி அதற்கான நேரத்தை நம்ம ஒதுக்கி நாம் செய்யும் பொழுது அது இன்னும் மிக அழகாக தெரியும். ஒரு குடும்பத்தோட நம்ம அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறப்போ அப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மாத்தி ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவருக்காக அப்படி ஜெபிக்கிறப்போ அப்போ அவங்க மனசுல இருக்க அதே அந்த ஆசைகள் ஆகட்டும், அந்த விருப்பங்கள் ஆகட்டும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்களான்ட்டு கடவுள்கிட்ட பேசுறப்போவே அப்படியே அந்த உறவுக்குள்ளேயும் ஒரு பலம் வரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த குடும்ப ஜெபங்கள் ஒன்று கூடி அந்த நேரத்தை நம்ம அதுக்கு செலவிடுறப்போ அதனுடைய மதிப்பு தனிதான். நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வகையில நாம குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறது, ஒருத்தருக்கு மாத்தி இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறது. இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஜெபமாலை சொல்றப்போ எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை வரும். என்ன அப்படின்னா, அந்த 10 மணி யார் சொல்றது, ரெண்டாவது ஏன்னா 10 மணியை சொன்னோம் அப்படின்னா 1, 3, 5 அப்படின்னு 3, 10 மணி என்ன பண்ணலாம் சொல்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கும், அந்த லீட் பண்றது. ஒருவேளை ரெண்டாவதா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2, 4 மட்டும் தான் செய்யணும். 1 விட்டு 1 தான் என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் வீட்டுல ப்ரேயரா ப்ரொசீஜர்னு கிடையாது, யூஸ்வலா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம் ப்ரேயர் இருப்போம். எனக்கு என் தங்கச்சிக்கும் சில டைம் ஒன்னாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2 பேருமே என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். 2 பேருமே கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு சொல்லி எங்க அப்பா நறுக்குன்னு மண்டையில கொட்டி யாரோ ஒரு விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் மாறும். அதே இது திருமணத்திற்கு முன்னதாக அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவியோட இருக்கும் போன்ல, ஏன்னா 2 பேருமே வேற இடத்துல இருப்போம். அப்படிங்கிற போன்ல ஜெபமாலை சொல்றது. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கின்ற பொழுது கடவுளோடு எந்த அளவுக்கு இணைக்கிறோமோ அது போல நம்ம குடும்பத்தினரோடு ஒருத்தவங்க மற்றவங்களை பத்தி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழப்பமாக இருக்கும் அந்த மத்தியில் இது போன்ற பாயிண்ட் எல்லாம் கிடைக்கிறப்போ நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறை மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பத்தி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆகஸ்ட் 13 புனித போன்சியான்,
புனித இப்போலித்துஸ். ரோமையில் வாழ்ந்த அருட்குருவான இப்போலித்துஸ் எதனையும் தேர்ந்து தெரியும் ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். புனித இரேனியுஸின் சீடரான இவர் சட்ட திட்டங்களில் உறுதியான மனம் கொண்டவராக திகழ்ந்தார். அக்காலத்தில் திருச்சபைக்கு எதிராக பல்வேறு தப்பறைகள் போதிக்கப்பட இப்போலித்துஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். திருச்சபைக்கு எதிராக தப்பறைகள் பரவி வந்த அக்காலகட்டத்தில் அன்றைய திருத்தந்தை செஃபாரினஸ் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்க அருட்தந்தை இப்போலித்துஸ் தன்னையே திருத்தந்தையாக அறிவித்து போட்டி திருத்தந்தையாக செயல்பட்டார். கிபி 230 ஆண்டு அருட்தந்தை போன்சியான் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட தப்பறைகளை போதித்து வந்த அலெக்சாந்திரியா நகர் ஆர்ஜினை திருச்சபையிலிருந்து வெளியேற்றினார். கிபி 235 ஆண்டு முதல் 238 ஆண்டு வரை பேரரசன் மேக்சிமினால் ஏற்பட்ட மறைக்கழகத்தில் ஆயர்களும் குருக்களும் கொலை செய்யப்பட திருத்தந்தை போன்சியான் மற்றும் இப்போலித்துஸ் இருவரும் சர்தானியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையினில் திருத்தந்தை போன்சியாரோடு உரையாடிய இப்போலித்துஸ் தாம் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க திருத்தந்தை போன்சியான் இப்போலித்துஸினை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார். கிபி 236 ஆண்டு திருத்தந்தை போன்சியாரும் இப்போலித்துஸும் பேரரசன் மேக்சிமினால் கொலை செய்யப்பட இவர்களது உடல்கள் ரோமைக்கு எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 3ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு திருச்சபையினை பாதுகாத்த திருத்தந்தை போன்சியான் மற்றும் இப்போலித்துஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித போன்சியான் மற்றும் இப்போலித்துஸ் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சபையினரும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிகளை அர்ப்பணிப்போடு செய்வதற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அது எப்படி செலவிடுவது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும். அது இன்னைக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்றப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? ஸோ அடுத்த குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் குடும்பத்தினரோடு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா டெய்லி ஈவினிங் அந்த பார்க்ல அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour என்ன பண்ணுங்க, ஒரு வாக்கிங் போங்க. அப்போ அது 2 விஷயம். ஒண்ணு உடல் தனியாகவா அல்லது குடும்பத்தோடவா? தனியா போறதுக்கு எதுக்குங்க, குவாலிட்டி டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். குடும்பமாக இணைந்து கணவன் மனைவி அவங்க இணைந்து பிள்ளைங்களோட இணைந்து அதை வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைம் போறப்போ உடல் நலம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், நமக்கு அடிஷனல் பெனிஃபிட் அப்படிங்கிறதுனாலும் அந்த நடக்கக்கூடிய நேரங்கள்ல சும்மா யாரும் என்ன பண்ண போறதில்ல, ஏதோ ஒரு சில விஷயங்கள் கதைகள் என்ன பேசிட்டு இருப்போம். சோ அப்போ மலரும் நினைவுகள், ஏதோ பழைய விஷயங்கள் நடந்து முடிந்த ஒரு சில விஷயங்கள்லாம் திரும்ப தூசி தட்டி எடுத்து நினைவுபடுத்தி பாக்குறதுக்கு அதெல்லாம் ஒரு அழகான நேரங்களாக என்ன பண்ணும். டைமே இல்லைங்க ஈவினிங் பார்க்கு போறதுக்கு அப்படின்னா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம எப்படி எல்லாரும் ஃபேமிலி எந்த மாதிரி ஓடிட்டு இருக்கோம் அதே எந்த மாற்றமும் இல்லாமல் நம்முடைய குடும்பமும் நகர்ந்து கொண்டிருக்கும்ன்றதை நம்ம நினைவில் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம். இதோ இன்றைக்கும் 3 பாரம்பரிய திருவாத்தான் கதைகள். திருவாத்தானும் புதையலும். ஒரு நாள் ஊருக்கு ஒரு சோசியக்காரன் வந்தான். ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை சுற்றி சுற்றி நின்று குறி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம திருவாத்தானும் போய் கேட்டான். சோசியக்காரன் அவனை பார்த்து, உன் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய புதையல் இருக்குன்னு சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். திருவாத்தானுக்கு அன்னைக்கே ராத்திரி தூக்கம் வரலை. அதிகாலையில் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோண்ட ஆரம்பித்தான். வீட்டுக்கு முன்னாடி தோண்டுனா ஒன்றும் கிடைக்கல, வீட்டுக்கு பின்னாடி தோண்டுனா ஒன்றும் கிடைக்கல, பக்கத்துல போய் தேடினா அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. 3ஆவது நாள் கிணறு பக்கமா போய் தேடி பார்த்தான், தோண்டி பார்த்தான், அங்கேயும் கிடைக்கல. இப்படி ஒரு வாரம் முழுக்க தோண்டி தோண்டி கண்ணோட காட்டோட எல்லா இடத்தையும் மேடு பள்ளமாக்கி விட்டான். ஊருக்காரங்க கேட்டாங்க, ஏன்டா இப்படி தோண்டிக்கிட்டே இருக்க? திருவாத்தான் சொன்னான், புதையல் தேடுறேன். பெரியவர் கேட்டார், இது வரைக்கும் என்ன கிடைச்சிச்சு? திருவாத்தான் பெருமையா சொன்னானா, இந்தா பாரு
இந்த வேறு கல் மண் மண்புழு இப்படி நிறைய கிடைச்சிச்சு. ஊர்க்காரங்க சிரிச்சாங்க. ஆனா திருவாத்தான் விடாம தோண்டிக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு பெரிய குழியா ஆழமா தேடி தோண்டி பார்ப்போம்னு தோண்டிக்கிட்டே இருந்தான். தோண்டிக்கிட்டு இருந்தப்ப கொஞ்ச நேரத்துல பெரிய சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தா அங்க திருவாத்தான் தான் தோண்டின குழியில தானே விழுந்து கிடந்தான். மேல தூக்குனாங்க. அப்போ ஒரு தாத்தா சொன்னாரு, என்ன திருவாத்தான் புதையல் கிடைச்சதா? திருவாத்தான் மண்ணை தட்டி விட்டுக்கிட்டே சொன்னானா, கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? வேற என்ன? நான் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிற விவரம் கிடைச்சிச்சு. இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால், புதையலை கண்டுபிடிக்க குழி தோண்டினவன் எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்காமல் விடமாட்டான். திருவாத்தானும் கழுதை வியாபாரமும். ஒரு நாள் திருவாத்தான் ஒரு கழுதை வாங்கினான். ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொன்னான், இது சாதாரண கழுதை இல்ல, அறிவாளி கழுதை. ஊர்க்காரன் ஒருத்தன் கேட்டான், அப்படியா, என்ன செய்ய இந்த அறிவாளி கழுதை? நான் சொல்ற வழியில போகும். அடுத்த நாள் சந்தைக்கு போக கழுதை மேல ஏறினான். கழுதையும் நின்ன இடத்துல அப்படியே நின்று கிடந்தது. போன்னு சொல்றான், போகல. அப்படி ஒன்னும் அறிவோட செயல்படல. வேகமா வேகமான்னு சொல்றான், அதுவும் போகல. கடைசியில கோபத்துல இறங்கி கழுதைய தள்ளிக்கிட்டே போனான். அதை பார்த்த ஊர்க்காரன் கேட்டான், என்ன திருவாத்தா, அறிவாளி கழுதைன்னு சொன்ன, இப்படி தள்ளிக்கிட்டே போறையே அப்படின்ன உடனே திருவாத்தான் உடனே சொல்லிட்டானா, ஆமா தான் போக விரும்பலன்னு முன்னாடியே முடிவெடுத்துக்கிட்டு எப்படி செய்து பாரு இந்த அறிவாளி கழுதை, எவ்வளவு பெரிய அறிவாளி கழுதை இது உனக்கு புரியலையா? இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால், தோல்வியையே வெற்றியா விளக்கிற திறமை இருந்தா நீங்களும் திருவாத்தான் தான். இப்படித்தான் அசட்டு முட்டாள்தனம் இருக்கும். அசட்டு முட்டாளிடம் வாதிடாதே, தன் அனுபவத்தில் அவன் உன்னையே தோற்கடித்து விடுவான். அசட்டு முட்டாளின் நம்பிக்கை இமயமலை உயரம், ஆனால் அறிவோ கடுகளவு உயரம் மட்டுமே. யோசிக்காமல் பேசும் நாக்கு அசட்டு முட்டாள்தனத்தின் நிரந்தர முகவரி. புத்தகம் படிக்காதவன் அறியாமையில் இருப்பான். அறிவுரை கேட்காதவன் அசட்டு முட்டாள்தனத்திலே கிடப்பான். அசட்டு முட்டாள்தனம் ஒரு நகைச்சுவைதான், அது உன்னை வந்து தாக்காத வரை. சுருக்கமா இதாங்க, தெரியாததை ஒப்புக்கொள்வது அறிவு, தெரியாததையும் தெரியும் என்று தெரிக்க விடுவது அசட்டு முட்டாள்தனம், திருவாத்தான் தனம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய குடும்பமாக இணைந்து நாம் செலவிட வேண்டிய அந்த குவாலிட்டி டைம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த பொருளாதார ரீதியா நம்ம வந்து ஒருத்தர் அம்மா ஒரு பக்கம் போறாங்க, அப்பா ஒரு பக்கம் போறாங்கன்னா பிள்ளைங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? எப்போ அது வாரத்துக்கு ஒரு தடவை வீக்கெண்ட் ஒரு நாள் லீவு கிடைக்காது, அந்த லீவ்ல கொஞ்சம் வெளியே போய் ஏதாவது ஹோட்டல் கீட்ல சாப்பிட்டுருமா, இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே நம்மளால வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ந்து இருக்க முடியும். அதற்கான நேரம் ஒதுக்கும் பொழுது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயே விளையாடும் பொழுது, குழந்தைங்களோட நம்ம வீட்டுல இருக்க உறவுகளோட இணைந்து விளையாடும் போது அதுக்காக ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அது இன்டோர் கேம்ஸாகவும் இருக்கலாம், இல்ல அவுட்டோர் கேம்ஸாகவும் இருக்கலாம். அது மட்டும் நம்ம செஞ்சு பார்ப்போமே, அதுக்கப்புறம் பாருங்க நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும். கண்டிப்பா ஒரு ட்ரெயினான பேட்டரியை டக்குன்னு எவ்வளவு சார்ஜ் போறது இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம ஃபேமிலி லைஃப்ல இன்னைக்கு எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி வேலை அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் இதுல நேரம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. வெரி சிம்பிள். எனக்கு என் குடும்பம் முக்கியம்னா உங்களால நேரம் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இல்ல எனக்கு அப்படிப்பட்ட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல என் ஃபேமிலி இல்ல அப்படின்னா நம்ம காரணங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ வாரம் ஒரு முறை ஒரு அவுட்டிங் போறது, அட்லீஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைகளா என்ன பண்றது, மகிழ்ந்து விளையாடுவது. சரி, ஸ்விம்மிங் பூல் போற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல, வாய்ப்பும் இல்ல, பக்கத்துல எல்லாம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ், போர்ட் கேம்ஸ் நிறைய இருக்கு. செஸ் கேம்ஸ் விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம். குழந்தை வீட்டுல சின்ன பிள்ளைல அப்பா சீட் விளையாட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. எப்படி விளையாடணும்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த சீட்டை கையில வச்சிருக்கிறப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் மாதிரி. எங்க அப்பா உட்காந்து இந்த கார்டை போடு, அந்த கார்டு எடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு தண்ணி குடிக்க போன கேப்ல நமக்கு விளையாட தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கார்டை போட்டுருவோம். வந்தோம், இதை ஏன்டா போட்டா அப்படின்னு, அதுதான்டா முக்கியமான கார்டு, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப பின்னாடி தான் என்ன பண்ணுவோம், கத்துக்கணும். இப்படி சொல்றதுக்கு நிறைய மலரும் நினைவுகளை உருவாக்கக்கூடிய விஷயம் இந்த வீடோடு நம்ம குடும்பத்தோடு இணைந்து விளையாடக்கூடிய இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ். அப்படிப்பட்ட மெமரிஸ் என்ன பண்ணும் பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்களே, ஏங்க சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துருங்க, நம்மளும் உட்காந்து விளையாடி பார்ப்போம் சொல்லுவாங்க. கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வச்சுட்டு பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம்.
ஜோ, அடுத்ததாக நம்மளுடைய நேரத்தை செலவிட வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தோடு அப்படின்றப்போ அடுத்ததாக எதற்காக செலவிடலாம்? ஸோ அடுத்ததாக ஒரு குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட ஒரு திரைப்படத்திற்கு செல்வது. ஒன்று தியேட்டர்ல போய் பார்க்கறதா இருக்கலாம், இல்லை ஓடிடியில் மூவிஸ் பார்க்கறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம பார்க்கின்ற போது வீட்லயே கூட பிடிச்ச படத்தை கூட திருப்பி கூட போட்டு பார்க்கலாம், எத்தனை தடவை நாள் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த படங்கள் பார்க்கின்றப்போ அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்றது, ஷேர் பண்றது. சிஎம் விஜய் நடிகராக இருந்த காலகட்டத்தில் அவர் நடிச்ச படங்கள் வரப்போ என் கூட எங்க ஃபேமிலியில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே திரையில டைலாக் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைலாக் இப்படி தான் இருக்குங்க, நான் என்ன பண்ண பக்கத்துல இருந்து மனப்படம் பண்ணி சொல்லுவேன். வீட்டில் இருக்கிறப்ப குறிப்பா அந்த விஜய் படம் போடுற அன்னைக்கு யாருமே பக்கத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா உட்கார மாட்டாங்க. சேனல்ல போற அன்னைக்கு அந்த சேனல் இந்த சேனல்ல எப்படியாவது ஸ்கிப் பண்ணி மாத்திரணும்னு தான் மாத்துவாங்களே தவிர எங்க நான் பார்த்துட்டேன்னா மாத்த விட மாட்டேன். கொடுமை சார். ஸோ அப்படிங்கிறதுனால ஏன்னா பக்கத்துல தொண என்ன பண்ணிட்டு இருப்பேன், டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்கள் மீடியா ஃபீல்டு இங்க மாதா தொலைக்காட்சிக்கு அப்படின்னு வந்தது பிறகு சில திரைப்படங்கள் பார்க்குறப்போ ஒய்ஃபோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சீன் வந்து கிரீன் ஸ்கிரீன் எடுத்துக்கிறாங்க பாரு, இதெல்லாம் தெரியுது, இதை வச்சு கட்டு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவோம். சொன்ன உடனே வந்துட்டு ஐயா ராசம் மீடியா நாலேஜ் அங்கே விட்டுட்டு வந்துருங்க என்ன பண்ணி இதெல்லாம் சொல்லுவோம். இவன் நாளடைவில் என்ன ஆகி போச்சுன்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, இது கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்ததா இல்லை வந்து இது டேரக்டா எடுத்ததா, இல்லை இந்த ஷார்ட் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன. ஸோ இப்போ நம்ம ஃபேமிலியோட உட்காந்து மூவி பார்க்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல அந்த மூவியை பத்தி டிஸ்கஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எனக்கு பிடிச்சிருந்தது, என்ன பாட்டு பிடிச்சிருந்தது, அந்த பாட்டு பிடிச்சதுக்கான காரணம் என்ன, ஒரு மியூசிக் இருக்குன்னா அப்ப அந்த மியூசிக்ல இருக்கக்கூடிய ராகம் என்ன ராகம், அது இதே ராகத்தை பேஸ் பண்ணி என்னென்ன சாங்ஸ் வந்திருக்குது, இந்த மூவியோட ஸ்டோரியை ஒன்லைனை பேஸ் பண்ணி என்னென்ன மூவிஸ் வந்திருக்குது, இந்த மாதிரி எல்லா கதைகளும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்போ இன்னைக்கு வந்து அந்த அறிவை விரிவு செய் அப்படிங்கிற மாதிரி தான். அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த பேசிக்கா இந்த நாலேஜ் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரைட்டிங் ஆகட்டும், அந்த ஸ்கிரீன் டயலாக் அதை கேட்டாகட்டும், சில பேருக்கு மாற்றங்கள் கூட ஏற்படும். வீட்டுல இந்த மாதிரி நம்ம ஒய்ஃப் இப்படி நடத்துறோமே, இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி பேசுறோமே, ஓகே இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில திரைப்பட டயலாக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இப்போ வெகு அண்மையில் நடந்தது, ஒரு ஃபேமிலியோட நானும் ஒய்ஃப் குழந்தைங்களாம் கார்ல போயிட்டு இருந்தோம். அப்போ என் சின்னவட்ட வந்து நான் கேட்குறேன், அவள் சாக்லேட் கேட்டா. அப்போ நான் கேட்டேன், வாங்கி தர முடியாத சூழல், உனக்கு அப்பா முக்கியமா சாக்லேட் முக்கியமா அப்படின்னா என் சின்ன குழந்தை யோசிக்காம எனக்கு சாக்லேட் தான் முக்கியம் என்ன பண்ணிட்டா சொல்லிட்டான். உடனே பெரியவா அங்கிருந்து சொல்றா, அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன். ஸோ அந்த திரைப்படத்துல பார்த்த ஒரு டைலாக் எந்த அளவுக்கு அவங்கள என்ன இருக்குது, ஒரு சில விஷயங்கள் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து இதெல்லாம் போய் பதியுதா அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் அந்த மெமரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் அதுல நல்லதும் இருக்கு, தேவையான நல்லதை நம்ம என்ன பண்ணிக்கலாம். டோன்ட் வெரி ஜோ, பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்கள் இன்னைக்கு ஈவினிங் ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஒரு டிக்கெட்ல குடும்பத்தோட டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வருவாங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். Hi, this is Dr. Udayanila, internal medicine consultant at Meridian Hospital. So the number of pre-diabetics இப்போ recently ரொம்ப increase ஆயிட்டே வருது. The main reason is physical inactivity, sedentary lifestyle, fast food, processed foods. இது increase ஆக the number of pre-diabetes and diabetes people are increasing. The good thing is it is a completely reversible stage. Earlier நீங்க diagnose பண்ணி if you do some lifestyle modification, there is a 100% chance that you will go into the normal range again. But நீங்க pre-diabetic-ஆ இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணீங்கன்னா and எந்த விதமான precautionary steps-உம் எடுக்கலன்னா in another 1 or 2 years you will end up into a diabetes range. And the more early நீங்க diabetes range-குள்ள போற எந்த அளவுக்கு early-ஆ போறீங்களோ அந்த அளவுக்கு the risk of heart disease, stroke, and overall morbidity will keep increasing. So, what is pre-diabetes? What is the range for that? What are the lifestyle modifications which you can do? And if ignored, what are the risks of ending in diabetes range? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிசம், நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது மெட்டபலைஸ் ஆகி என் ப்ராடக்டாக குளுக்கோஸ், அதுதான் வந்து அல்டிமேட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஃபார் யுவர் செல்லாக இருக்க போகுது. ஸோ குளுக்கோஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் அது செல்குள்ளே போய் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்சுலின்ன்ற ஹார்மோன் தேவை. இந்த இன்சுலின் உங்கள் கணையம் பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆகி பிளட் வழியாக செல் மேலே இருக்கிற ரிசெப்டரில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் குளுக்கோஸ் செல்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இப்போது ப்ரீ டயபெட்டிஸ் ஆர் டயபெட்டிஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இன்சுலின் குறைவாக செக்ரேட் ஆகுது,
இல்லை அப்படின்னா இன்சுலின் செக்ரேட் நல்லா ஆனாலுமே உங்களோட ரிசப்டார்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால செல்லுக்குள்ள குளுக்கோஸ் போக முடியாமல் பிளட்லேயே குளுக்கோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதனால என்ன ஆகும், பிளட் சுகர்ஸ் அதிகமாக இருக்கும், பட் யுவர் செல்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் தி குளுக்கோஸ் தட் இஸ் அவைலபிள். இது மோஸ்ட்லி இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒபீஸாக இருக்கீங்க இல்லை உங்களோட ஃபேட் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்போ உங்களோட இன்சுலின் ரிசப்டார்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் இருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் உடம்புல இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது உங்களோட பிளட் டெஸ்ட்ல எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். லைக் நீங்கள் ஒரு கேபிலரி பிளட் குளுக்கோஸ், அதாவது ஃபிங்கர் டிப்ல எடுக்கக்கூடிய டெஸ்ட், இல்லை வெயின்ல இருந்து சாம்பிள் பிளட் டெஸ்ட் லைக் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்நாண்டியல் பிளட் சுகர், ஆர் உங்களோட ரேண்டம் பிளட் சுகர், இல்லை அப்படின்னா 3 மாசம் 2 மாசத்துக்கான ஆவரேஜா HbA1c, அதாவது கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின், இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் விட அதிகமான ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HbA1c நார்மல் ரேஞ்ச் வில் பி 5.5க்கு உள்ள 5.5 to 6.5 ரேஞ்சில் இருக்கிறவங்கள தான் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். மோர் தென் 6.5 இருக்கு அப்படின்னா we will diagnose you as a diabetic and we'll start treatment for you. அதே மாதிரி தான் ஈச் ஃபார் லைக் FBS, PPBS, CBGக்கு, RBSக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ உண்டு. ஸோ அந்த வேல்யூக்கு மேலே, அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கும்போது you will fall into either diabetes or the pre-diabetes range. This is Dr. Udayanila, your internal medicine physician at Meridian Hospital. சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. குவாலிட்டி டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாம செய்ய வேண்டிய அடுத்த செயல் என்ன? எல்லா இல்லத்தரசிகளையும் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னமா வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்பாங்க, சமைப்பதற்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு குவாலிட்டி டைமை இப்படி ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய சமைக்கிறாங்க, எல்லாம் Zomato, Swiggy ஆர்டர் பண்ணாதான் செய்யுங்க. அந்த மாதிரி தரத்துல இருக்கவங்க எல்லாம் நான் பத்தி பேசவே இல்லை. இல்லத்தரசிகள், அதாவது வீட்டுல இருந்து சமைச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் செஞ்சு அந்த மாதிரி இருக்கவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அவங்களோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளாவது எல்லோரும் இணைந்து நம்ம உணவு செஞ்சு அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு தான். அப்ப எல்லோரும் செய்து அதுல ஒருங்கிணைந்து ஒருத்தர் வெங்காயம் வெட்டுறது, ஒருத்தர் தக்காளி வெட்டுறது, அப்போ அப்படியே பேசிக்கிட்டு அதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் கிடைக்கும். அதுல பல நினைவுகளை நம்ம மறுபடியும் பேசி ஆரம்பிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு அழகான தருணங்கள் நிறையவே அதுல அமையும் அந்த மாதிரி செஞ்சு பாக்குறப்போ. கண்டிப்பா அது எல்லார் வீடுகள்லயுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நடக்கக்கூடிய சில வீடுகள் இருக்குது. அப்போ அது எவ்வளவு அழகானது, அதுல எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள், மெமரிஸ் எல்லாம் அப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் அந்த நபர்களை கேட்ட நிச்சயமே என்ன ஆகும் தெரியும். ஸோ அப்போ குடும்பமாக இணைந்து சமைப்பது நல்ல ஒரு குவாலிட்டி டைம், கண்டிப்பாக பயன்படுத்துவோம், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 61 நாம் நடமாடுகின்றோம். இன்று நடுச்செய்தியை பார்க்கவிருக்கின்றோம். ஒட்டுமொத்தத்தில் அமைச்சரின் பண்புகள் என்று இந்த திரிகடுகம் சுட்டி காட்டுகின்றது. ஐம்புலன் அடக்கம் கொண்டிருக்க வேண்டும், அரசருக்கு வருகிற தீமையிலிருந்து அவரை காப்பாற்றுகின்ற தன்மை கொண்டிருக்க வேண்டும், வருமுன்னே காக்கின்ற அந்த மேலான முன்னறிவு கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லாமே அமைச்சரின் பண்புகள், துணிவுகள் என்பதாக இந்த திரிகடுகம் சுட்டி காட்டுகிறது. ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல், எய்துவது எய்தாமை முற்காத்தல், வைகளும் மாறேற்கும் மன்னர் நிலை அறிதல், இம்மூவர் சீரேற்ற பேரமைச்சர் கோள். திரிகடுகம் 61. அரசருக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அவற்றை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஆற்றலாக அமைச்சர் இருக்க வேண்டும். அப்போது அதற்கு அமைச்சர் பல்வேறு நற்பண்புகளை, நற்குணங்களை கொண்டிருக்க வேண்டும். அவற்றுள் 3 முதன்மையாக வள்ளுவர் இந்த குறளிலே வைக்கின்றார். தெரிதலும், தெரிந்து செயலும், ஒருதலையா சொல்லுதலும் மாண்டது அமைச்சு. 3 கருத்துக்கள் அங்கு இடம்பெறுகின்றன. ஒன்று தெரிதல், இது ஒரு நல்ல சிந்தனை, நல் எண்ணம், அறிவு, இவற்றின் அடித்தளத்திலே எது என்ன என்பது தொடர்பாக அறிந்திருக்கின்ற அந்த ஒரு மேன்மை. அதோடு தெரிந்து செயலும், எல்லாவற்றையுமே அறிந்து ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து செயல்படுதல், செயலற்றவர் அல்ல, செயல் உள்ள ஒரு வீரர் என்கின்ற வகையில் இயங்குதல். மேலும் ஒருதலையா சொல்லுதலும் அப்படின்னா என்ன பொருள்? நேர்மையை சொல்லுதல், உறுதியாக சொல்லுதல், அது எப்பொழுதும் எங்கு என்றாலும் சரி அப்படியே சொல்லுதல்.
ஆக மாற்றி சொல்லுதல் அல்ல, ஆள் கண்டு சூழல் கண்டு லாபம் கண்டு அல்ல, ஒருதலையா சொல்லுதல். இப்படிப்பட்ட இந்த சிந்தனை, செயல், சொல் என்கிற இந்த முத்தளங்களிலுமே அமைச்சர் உறுதியாக நிற்கிறார் என்றால் அவர்தான் அமைச்சர். அவர்தான் அரசருக்கு வரவிருக்கின்ற அந்த தீமைகளை தடுத்து நிறுத்துவதிலே வல்லவராக அவர் இருப்பார். இந்த அறிவு தெளிவெல்லாம் இல்லாத ஒருவர் அரசரின் தீமையை அங்கு நீக்க முடியாது. அவர் ஒரு நையாண்டி, ஒரு கோமாளி போன்று அங்கே இருப்பார். இங்கு அமைச்சர்களாக பலரும் இருக்க வேண்டும். ஆட்சி செய்கிறவர்கள் எவர் என்றாலும் அந்த ஆட்சி செய்கிறவர் நிலைகுலைந்து போய்விடாமல், ஆள் பார்த்து செயல்பட்டு அங்கு நீதியற்ற நேர்மையற்ற தன்மையில் போய்விடாமல் அமைச்சர்கள் அத்தகையோராக உயர வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் முற்காத்தல். பொருள் என்ன? நல்ல ஒரு தமிழ் சொல், முற்காத்தல். வருமுன் காத்தல், முன்மதியோடு காத்தல், தீமை நேருவதற்கு முன்னதாகவே அதை தடுத்து நிறுத்தி அந்த அடித்தளத்திலே அங்கு அமைத்துக் கொள்ளுதல், எல்லாவற்றையும் இதான் முற்காத்தல். ஒரு பாட்டு ஒன்று உண்டு, ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ. அரசனுக்கு அரசாட்சி செய்வதற்குரிய சூழல் இருக்கிறதோ இல்லையோ, ராணி இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இருக்கிற அமைச்சர் அந்த அரசருக்குரிய அந்த பாதுகாப்பு அரணாக இருந்து அவரை நெருங்குகின்ற அந்த தீமைகளிலிருந்தெல்லாம் அவரை பாதுகாக்கின்ற முன்மதி கொண்டவராக திகழ வேண்டும் என்பது இங்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. எனவே தான் பொதுவாகவே வள்ளுவர் ஒரு செய்தியை இந்த உலகுக்கு சொல்வார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்வார். அதாவது யாரெல்லாம் வருவதற்கு முன்னால் காத்துக்கொள்வதற்குரிய முயற்சி மேற்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்களாம், என்ன செய்கிறாங்களாம், அதாவது அங்கு எரி முன்னர் என்றால் என்ன, எரிவதற்கு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்புக்கு முன்னால் இருக்கின்ற வைக்கோல் போன்று அவர்கள் அழிந்து விடுவார்கள். வருமுன் காக்க வேண்டும். அமைச்சருக்கு அந்த ஒரு தனிச்சிறப்பு இயல்பு இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். அரசரை காக்க வேண்டும். அந்த அரசருடைய அரசாட்சியில் இருக்கின்ற இந்த உலகத்தை, இந்த நிலத்தை, இந்த இயற்கையை காக்க வேண்டும். அதற்குரிய மேன்மையை அடைவதற்குரிய அந்த ஓர்மை தன்மையோடு அமைச்சர்கள் உருவாக வேண்டும், உயர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த முன்மதியோடு நாம் திகழ்வோம், உயர்வோம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவோம். ஆனால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், அந்த குவாலிட்டி டைம் வந்து நம்ம அவங்களோட செலவிட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் என்ன செய்யலாம். ஸோ அடுத்தது என்னன்னா, நம்முடைய மெமரிஸ், நம்முடைய ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பகிர்ந்து கொள்ளலாம். கணவன் மனைவி இடையில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில. யூஸ்வலாக நம்ம அப்பா அம்மாக்கள் சொல்லுவாங்க, எங்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஸ்டோரி என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில நேரங்கள் அது வந்து நமக்கு வந்து ஒரு வேண்டா விருப்பா ஒரு கசப்பு காயா இருந்தாலும் கூட அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் என்ன பண்ணும் உண்டு. எனக்கு ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா டக்குனு லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்ன ஆகும்னா ஞாபகம் வராது. இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே. அப்போ எங்க பாப்பாட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம். அப்போ வெகு அண்மையில ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு எங்கேயோ போறப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன வயசுல ஸ்விம்மிங் பூல் போன ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. அப்போ அதை நான் என்ன பண்ணேன், பாப்பாட்ட சொல்லுவேன், எங்க அப்பா நிறுத்து, இது எத்தனை தடவை தான் சொல்லுவா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல இப்ப தானே இதை நான் சொல்றேன், இல்ல இது நடந்துச்சு இதுதானே அப்படின்னு எல்லா கதையும் என்ன பண்ணிட்டா சொல்லிட்டான். ஓ அப்ப ஏற்கனவே சொல்லிட்டேனா அப்படின்னு, இது பல தடவை சொல்லிட்டேன். சில நேரங்கள் இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் நம்ம லைஃப்ல நடக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய நினைவுகள், நம்ம சொல்ல வேண்டிய கதைகள் அப்படின்னு குழந்தைகள் கிட்ட இருந்து அவங்க சைடு நிறைய இருக்கும், நம்ம சைடு நிறைய இருக்கும். அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தருணம் அழகான தருணம். அதை சேர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆரஞ்சு பொருளாதாரம் என்றால் என்ன? தொழில்நுட்பத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகிலே நாம் ஏன் ஆரஞ்சு பொருளாதாரத்தை முக்கியமானதாக எண்ண வேண்டும்? இன்று உலக பணக்காரர்கள் பட்டியலிலே முதல் 10 இடங்களிலே டிஜிட்டல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே ஏன் இடம்பெறுகிறார்கள்? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 25:14 முதல் 30 வரை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார்.
5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். இவ்வுவமையில் வருகின்ற ஒவ்வொருவரும் அவரவருக்கு கிடைத்த தாலந்துகளை அவரவருக்கும் சமூகத்திற்கும் பயன் தருகின்ற செயல்பாடாக மாற்ற வேண்டும் என்று தலைவர் விரும்பினார். ஆனால் ஒருவர் அதனை புரிந்து கொள்ளாமல் புதைத்து வைத்தார். இதனால் அவர் தலைவரால் கடிந்து கொள்ளப்படுகிறார். இன்றைய டிஜிட்டல் உலகிலே ஒவ்வொருவரும் தன் படைப்பாற்றலை சமூக வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர். இதனையே ஆரஞ்சு பொருளாதாரம் என்கின்றனர். ஆரஞ்சு பொருளாதாரம் என்பது அறிவு, கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் உருவாகும் ஒரு பொருளாதார மாதிரியாகும். ஒரு மாடல், எக்கனாமிக் மாடல். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் போன்ற தளங்களில் இவை மிக பிரபலமாக உருவாகி வருகின்றன. இதனை சுருக்கி AVGC என்று சொல்லலாம். மேலும் திரைப்படம், இசை, டிசைன் என்று சொல்லப்படக்கூடிய வடிவமைப்பு, கட்டிடக்கலை, கைவினைப் பொருட்கள் மற்றும் ஃபேஷன் ஆகிய துறைகளிலும் இந்த ஆரஞ்சு எக்கனாமி என்பது அடங்கும். பெரிய சமூக ஊடக தளங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்கள் அதிக லாபம் ஈட்டினாலும் உண்மையான படைப்பாளர்களுக்கு, அதாவது இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸுக்கு சரியான வருமானம் கிடைப்பதில்லை என்ற குறைபாடும் உள்ளது. இந்தியாவில் AVGC துறை வேகமாக வளர்ந்து வருவதால் 2030ஆம் ஆண்டிற்குள் சுமார் 20 லட்சம், அதாவது 2 மில்லியன் வல்லுநர்கள் தேவைப்படுகின்றார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய அளவில் படைப்பாற்றல் தொழில்களை நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு தூணாக அங்கீகரிக்க வேண்டும். கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் டிஜிட்டல் படைப்பாற்றல் பொருட்கள் மற்றும் சேவைகள் குறித்து கூடுதல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சர்வதேச ஒத்துழைப்பில் வளரும் நாடுகளில் உள்ள படைப்பாற்றல் தொழில்களுக்கு நிதி உதவி வழங்கிடப்பட வேண்டும். இத்துறை தொடர்பான கல்வி மற்றும் கருத்தரங்குகள் இளையோருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அறிவுசார் சொத்துரிமை, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மற்றும் வரி விதிப்புகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதன் மூலம் படைப்பாளர்களுக்கு சரியான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பெரிய டிஜிட்டல் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைத்து தனிப்பட்ட படைப்பாளர்களின் உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும். படைப்பாற்றல் பொருளாதாரம் என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு உதவும் ஒரு முக்கிய காரணியாகும். விவிலியத்தில் தாலந்து உவமை கூறுவது போல, ஒருவரிடம் இருக்கும் தாலந்தை, அதாவது படைப்பாற்றலை வெறும் சேமிப்பாக வைக்காமல் அதை ஒரு பொருளாதார செயல்பாடாக மாற்றி சமூகத்திற்கும் தனக்கும் பயனுள்ளதாக மாற்றுவதே படைப்பாற்றல் பொருளாதாரத்தின், அதாவது ஆரஞ்சு எக்கனாமியின் சாராம்சமாகும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில குவாலிட்டி டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு செய்ய வேண்டிய அடுத்த செயல் என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப கர்த்தாவா இருக்காரு அப்படின்னா, ஓகே, வேலைக்கு போயிட்டு வர்றாரு, வந்ததுக்கு அப்புறமா இரவு நேரம் தூங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அப்பதான் மொபைல் போன் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க கிட்ட காரணம் கேட்டா, பகல்ல இருந்தே மொபைல் போன் பார்க்கத்தானே பார்ப்பாங்க. சரி, அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்துடுவோம், அதான் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பார்த்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டு அம்மாவும், நானும் இவ்வளவு நேரம் காலைல இருந்து வேலை பார்த்தேன், நானும் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் பாக்குறத பார்த்துட்டா குட்டீஸுங்களும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அந்த போனை பார்ப்பாங்க. ஸோ இந்த தலைமுறை இப்படி மாற வேண்டும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, கையில் புத்தகங்களை ஏந்த வேண்டும் அப்படின்றதுதான். அந்த நேரத்துல ஒரு அழகான கதை புத்தகமோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான புத்தகங்கள், சிந்திக்கின்ற சிந்தனை கதைகளோ ஏதோ ஒன்று நாம் வாசிக்கும் பொழுது, நீங்க என்ன படிக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தன்னால கேட்க வரும். அதுல இருந்து நம்ம நிறைய நற்சிந்தனைகளையும் நல்ல வாக்கியங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். நம்ம எப்ப பாரு நம்ம பேரண்ட்ஸா இருக்கவங்க பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நம்ம போன் பாக்குறோம், குழந்தைங்களும் அதை செய்யறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், என் குழந்தை அதிகப்படியான நேரம் போன்லேயே இருக்குது, போன் கொடுத்தாதான் சாப்பிடுது. விஷயம் என்னன்னா, நாம அதை என்ன பண்ணிட்டோம், அப்படியே பழக்கி விட்டோம். அப்போ அதற்கு ஒரு மாற்று குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா அந்த புத்தகங்களை குடும்பமாக இணைந்து படிக்கிறது. அப்போ குடும்பமாக இணைந்து எப்படிங்க ஒரு புக்கை படிக்க முடியும்? ஒருத்தர் அந்த புத்தகத்துல படிச்ச கருத்துக்களை இன்னொருத்தரோட என்ன பண்றது, பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சில ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறப்ப இந்த கதை எனக்கு தெரியும், அவள் என்ன பண்ணுறது ரிமைனிங் எல்லாம் முடிச்சு வச்சுருவான். அப்போ நான் சொன்னேன் எல்லா கதையும் நீ படிச்சனா அப்புறம் நான் உட்காந்து உனக்கு என்ன கதையை தான் சொல்லு, நீ வேற ஏதாவது புதுசாக என்ன பண்ணு கிரியேட் பண்ணி சொல்லுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்னன்னா நம்ம பெற்றோர்கள் நம்மளுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு குழந்தைகளோடு கொடுக்குறோமோ ஸோ அப்போ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் என் குழந்தை மொபைல் யூஸ் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணிருச்சுன்னு சொல்றதுக்கான தூரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ அப்போ அதை நாம் பெற்றோராக இணைந்து குடும்பமாக இணைந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பது, அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்வதும் ஒரு குவாலிட்டி டைம். எஸ், இன்னும் இந்த குவாலிட்டி டைம் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணலான்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அது பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிக விலை கிடைச்சிட்ருக்க நேரத்தில் இந்த எலுமிச்சை பயிரில் நம்ம செய்ய வேண்டிய பராமரிப்பு என்ன. இந்த டைமில் ஒரு சில நேரம் ஆடி காத்தால் நம்ம பயிர் அலைஞ்சு பக்கத்தில் இருக்க முள்ளில் தேய்ச்சி கோடு உழுக வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்த மாதிரி நடக்கலாம். அது இல்லாத பொதுவாக நம்மளுடைய காய் மேலே வெள்ளை புள்ளி வர்றது, சிவப்பு புள்ளி வர்றது, அந்த மாதிரி வந்தாலோ அல்லது சொறி மாதிரி வந்தாலோ, மேலே கையில் தடவி பார்த்தோம்னா சிவப்பு நிறமாவோ சொரியாவோ வந்தாலோ இதெல்லாம் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது, எலுமிச்சம்பழத்தோட தோல் அமுக்குனா சாஃப்டாக இல்லாமல் திக்காக ரொம்ப கடினமான தோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது, காய்களோட எண்ணிக்கை பெருக்காமல், காய்களோட வடிவமும் பெருக்காமல் எண்ணிக்கையும் அதிகம் கூட வராத ஒரு நிலைமை இருக்குது. இது எல்லாத்துக்குமான முதல் காரணம் என்ன, பிரச்சனைக்குள்ள முதல் காரணம் என்ன, அளவுக்கு அதிகமாக தண்ணி தரோம். மழை பெஞ்சா பரவாயில்லைங்க, நீங்கள் கொடுக்குற தண்ணீர் 7 நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை தாங்க கொடுக்கணும். அதுவுமே எங்கே கொடுக்கணும், செடியிலேருந்து. இங்கே தான் செடி இருக்குன்னா செடியிலேருந்து 3 அடி தள்ளி 4 அடி தள்ளி அங்கே தான் தண்ணி கொடுக்கணும். நீங்கள் யாரெல்லாம் எனக்கு எலுமிச்சை சரியா இல்லைன்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் உங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த தப்பை தான் பண்ணியிருக்கீங்க. செடி இருக்குன்னா செடியை பக்கத்துலேயே தண்ணி கொடுக்குறது. இங்கே இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிற வேறுங்க, அதை போய் அங்கே கொடுக்கக்கூடாதுங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி கொடுங்க, சரியா? ஒன்று. ரெண்டாவது, அதிக தண்ணி கொடுத்தீங்கன்னா இலை மண்டும், பூ வராது, காய் பிடிக்காது. அதிகமாக தண்ணி கொடுக்க கூடாது, அது ஒரு காட்டு பயிர், கொடுக்கக்கூடாது, சரியா? மூணாவது, 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒன்று நீங்கள் பூச்சி விரட்டி கரைசல் இருந்தால் அதை தெளிக்கலாம் இயற்கை வழியில். ஒரு எளிய பூச்சி விரட்டி கரைசல் ஒன்று சொன்னாங்க, கேளுங்க, எழுதுறவங்க எழுதிக்கங்க. 200 லிட்டர் தண்ணியில் 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் 2 லிட்டரு, அதோட 15 லிட்டர் மீனமிலம், 15 2 30 இது 2, மிச்சத்துக்கு தண்ணி. இதை ஊற்றி கலந்து வச்சுக்கிறது 15 நாளுங்க. வேறு எதுவும் போட வேணாம், இதை மட்டுமே அப்படியே வச்சு தினசரி கலக்கி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 15 நாளில் ரெடி ஆகிடுது. இதை 10 லிட்டர் தண்ணிக்கு இந்த 200லேருந்து 1 லிட்டர் எடுத்து கலந்துக்காங்க. பழம் நல்லா பெருவெட்டாக வர்றதாகவும் எந்த நோய் இல்லை பூச்சி இல்லைன்னு சொல்லி பெரும்பாலான விவசாயிகள் சொல்கிறாங்க. தயவுசெய்து இந்த கரைசலை பயன்படுத்துங்க. 15 லிட்டர் கோமியம், 2 லிட்டரு ஆமணக்கு எண்ணெய், 15 லிட்டர் மீனமிலம். எலுமிச்சைக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க, இன்னும் கிடைக்க போகுது. அடுத்த 3 மாதங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். புதுசாக நடணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக அதை பிளான் பண்ணுங்க. ஆனால் என்ன செய்ய, தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நெருக்கி நடக்கூடாதுங்க. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் குறைஞ்சபட்சம் 18 அடி இடைவெளி இருக்கணும், 18க்கு 18 அந்த மாதிரி போடணும். அப்படி போடுறப்ப மரத்தை சுற்றி வெப்ப காற்று போகிறது, வெயில் நல்லா இருக்கிறப்ப பூ அதிகமாக வர்றது, காய் அதிகமாக வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோல் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கவும் நல்லா சாஃப்டாக நிறைய தண்ணியோடு இருக்கிறதுக்கு 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டரு பஞ்சகாவியாவோட 200 கிராம் சோலுபாருங்கிற போரான் பவுடர் கலந்து தெளிக்கலாம். அல்லது 100 லிட்டரில் 2 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கூட 40 லிட்டரு எருக்கலை கரைசலை கலந்து தெளிக்கலாம். எது முடியும்னு பாருங்கள், செய்யுங்க. இதுதான் நம்ம செய்யணும். ஒரு சில பேருக்கு நான் வச்ச வேப்பம் இது எலுமிச்சை மரம் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் அது கொடுக்கக்கூடிய வட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹியூமிக் அமிலம் கம்மியான விலையில் விற்கிதுங்க, அதை வாங்கி அதை கீழே ஊற்றிக்கணும்.
அப்படி ஊற்றிக்கிறப்ப மண்ணும் வளப்படும், செடியும் நல்லா இருக்கும். இந்த கவனத்தோட செய்யுங்க. நமக்கு அதிக லாபம் அதில் கிடைக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி நம்ம பார்த்துருக்கோம், உழவும் உயர்வும். இன்றைய நாள் நம் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து அந்த குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததாக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, குடும்பமாக இணைந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தல். அது ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களை போய் பார்க்க போறதாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பினைகளை என்ன பண்ணும், கற்றுக் கொடுக்கும். அப்போ அதை நான் எனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து செய்யாம, குடும்பத்துல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உதவிகள், அதுவும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை காட்டிலும் ஒரு குடும்பமாக இணைந்து அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் தாத்தா பாட்டு எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சில நற்காரியங்கள், ஒரு இப்போ யூஸ்வலா சில பேர் வீட்டுல அந்த பழக்கங்கள் இருக்கும், ஏதாவது பிறந்த நாளுக்கோ இல்லை திருமண நாளுக்கோ ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு என்ன பண்ணுவாங்க, போய் விசிட் பண்ணி அங்க இருக்கிறவங்களோட ஒரு செலிப்ரேஷன்ஸ் பண்ணி அவங்களுக்கு உணவு, ஒரு வேளை உணவு நல்ல திருப்திகரமாக ஒரு உணவு கொடுத்து தங்களோட மகிழ்ச்சி அவங்களோட என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நற்காரியங்களை செய்ய வேண்டும், குடும்பமாக இணைந்து, அதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோய். அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஃபேட்டி லிவர், அப்புறம் பித்தப்பையில் கல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கால் பிளாடர் ஸ்டோன் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது, புரியுதுங்களா? இது மல்டி இருக்கலாம், சைஸ் சின்னது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வலி வராத வரைக்கும் பிரச்சனை அல்ல. வலி தாங்க முடியாத வலின்னா தான் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கணும், போகணும், அது அவசியம், கட்டாயம். இப்போ ஃபேட்டி லிவருங்கிறது உங்கள் லிவரை சுற்றி கொழுப்பு படித்தல், புரியுதுங்களா? இது ஜென்ரலாக நம்ம நிறைய அரிசி உணவுகளை சாப்பிட்டா கூட வரும். அப்போ அரிசி உணவுகளை குறைத்து காய்கறி, கீரைகள், பழங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும், டயட்டை மாற்றணும், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கு. இப்போ நான்வெஜ் கூட எடுக்கலாம், அது ரொம்ப மசாலா போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இடைஞ்சல். அதே நீங்கள் சும்மா சூப் வச்சு குடிங்க, பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதே போல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசம். அது இல்லாமல் இப்போ போதை வஸ்துக்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் நம்மளை சுற்றி நிறைஞ்சி காணப்படுது. அது ஒரு பக்கா பிஸ்னஸாக ஏற்பட்டு நம்ம மக்களை, குழந்தைகள் முதல் ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போதை பொருட்கள் அப்படி வளர்ந்துக்கிட்டு வருது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சாக்லேட் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அடிமையாக்கும் தன்மைகள் இந்த கல்ச்சர் நல்லதே கிடையாது, சீர்கேடு, புரியுதுங்களா? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. இன்னைக்கு ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப சீர்கேட்டில் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதுல இருந்து மீண்டும் வரணும்னா நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போது பித்தப்பை கல் இருக்குது, வலி இல்லை, ஓகே, இப்போத்துலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் டயட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பித்தப்பை கல் அப்படிங்கிறது நம்ம பித்தப்பையில் இருக்குது, அதாவது நம்ம பாடியில் ரைட் சைடு இருக்குது, மார்பகத்துக்கு கீழே, வயிறுக்கு மேலே, நடுவில் அந்த பித்தப்பை இருக்குது, அதில் அந்த கல் வரும். சாதாரணமாக இருக்கும்போது நமக்கு சிலருக்கு லேசான வலி உணர்வு இருக்கலாம், சிலருக்கு அந்த பித்தப்பை உள்ள இடத்துல லேசாக வீங்கி காணப்படும். அவங்க என்ன பண்ணணும், இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை லேசாக வார்ம் பண்ணணும், சும்மா லேசான இளஞ்சூடு பண்ணிவிட்டு அது மேலே அதை அப்ளை பண்ணணும். அந்த வீக்கத்துக்கு, கல்லீரல் வீக்கத்துக்கு அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் மெடிசன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் டெய்லி வேர்க்கடலை எடுத்துக்கணும். பித்தப்பைக்கலுக்கு வேர்க்கடலை நல்லது, அதை நம்ம டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். காஃபி, டீ மேக்ஸிமம் குறைச்சிட்டு சும்மா அளவாக எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் கப் எடுக்காமல் ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். சும்மா 2 சிப்ஸ் சாப்பிட்டு வச்சிடணும். இல்லைன்னா க்ரீன் டீ பிரச்சனையே இல்லை, பல வகையான க்ரீன் டீ நம்ம தயாரிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் லைஃப் லாங் உங்களுக்கு அந்த கால் பிளாடர் ஸ்டோன் பெருசாகாமலும் உங்களுக்கு வலி வராமலும் ஆப்ரேஷன் இல்லாமலும் வாழ முடியும். அதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெர்னியா ப்ராப்ளம்,
புரியுதுங்களா? அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வு கிடையாது. ஆயுர்வேத மருந்து இருக்கு, அதோட டயட் இருக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு பெல்ட் இருக்கு. அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அப்டாமினல் பெல்ட் இருக்கு. அந்த பெல்ட்டை போட்டுட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு மும்பையிலேருந்து 30 years பிஃபோர் வந்தாங்க, ஒரு லேடி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த இது ஹெர்னியாவுக்கு சர்ஜரியே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னா, டயட்டு, செகண்டு ஓவர் வெயிட் தூக்கக்கூடாது, அவசரமாக அடிப்படி ஏறுறது இறங்குறது இப்படி இருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். அதிலிருந்து மீண்டும் வெளிவர வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. அதை பயன்பெற்று குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிட்டு நல்ல ஆயிலை பெற உங்களுக்காக நிறைய டிப்ஸ் இருக்குது. அதை இப்போ என்னோட ஹெல்த்து நான் தான் பார்த்துக்கணும். அதுபோல் நம்ம குடும்பம், நம்ம சமூகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நிறைய வழிகள் இருக்குது. கடைபிடித்தால் பலன் பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது, என்னென்ன செய்யறது அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்லுங்க? கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு நாம் இருக்கின்றோமா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அந்த குவாலிட்டி டைமை நம்மளே உருவாக்கி நம்ம குடும்பத்தோடு இணைந்து அதை நம்ம செய்யலாம். ஒரு அப்பாவா இருக்காரு அப்படின்னா, அப்பா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே நன்றி. அந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் தான். அது சொல்றப்போ அந்த அப்பாவுடைய கண்ணில் தண்ணி வராம இருக்கவே இருக்காது. பரவாயில்ல, பிள்ளை நம்மள எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதே தான் பிள்ளைக்கும், அதே தான் தாய்க்கும், அதே தான் அங்க இருக்க எல்லா ஒரு உறவுக்குமே. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க செஞ்ச அந்த காரியங்களை சொல்லி அந்த நன்றி உணர்வோடு அந்த நன்றி அப்படின்னு சொல்றப்போ அந்த உறவுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். கண்டிப்பா நம்ம கிட்ட வீட்டுல சின்ன வயசுல என்ன சொல்லி தருவோம், அப்பாவுக்கு போய் நன்றி சொல்றதா, தாத்தா பாட்டிக்கு போய் நன்றி சொல்றதா, நம்ம எல்லாம் இதெல்லாம் செய்யறாங்க, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு தப்பான ஒரு படிப்பினை என்ன பண்றோம், பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. நன்றி சொல்றது எனக்கும் தப்பு கிடையவே கிடையாது. மேற்கத்திய கலாச்சாரங்கள் எவ்வளவு விஷயத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கோம், ஈர்த்து அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நல்ல படிப்பினை என்ன அப்படி பார்த்தா, அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அப்பா அம்மா எதுவும் பண்ணாங்கன்னா, ஒரு டைனிங் டேபிள் உட்கார்றப்ப அவங்க அப்பா சேர் அப்படி நகட்டி வச்சாருன்னா தேங்க்யூ டேட் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய பழக்கம். நம்ம நிறைய விஷயத்துல ஈர்க்கப்படுகிறோம். இந்த விஷயத்தால ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒருத்தரை நம்ம ஃபேமிலிக்குள்ள எந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம செய்த ஒரு செயல் அங்க ஒரு புரிதலை என்ன பண்ணிருக்குது, உண்டு பண்ணி இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்க முடியும். அதனால வீடுகளுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க தேங்க்ஸ் சொன்னாலும், பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா தேங்க்ஸ் சொன்னாலும், தாத்தா பாட்டிகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த தேங்க்ஸ் என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்படி ஒரு சில நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் தான் நாளைக்கு ஈஸியா வெளியே ஒரு வீட்டுல நீங்க தேங்க்ஸ் சொல்லி வளர்க்கல, சாரி சொல்லி வளர்க்கல அப்படின்னா வெளியே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா சாரி சொல்லுனாலும் அந்த பிள்ளை நம்ம சொல்லவே கரெக்ட். ஸோ அப்போ வீட்டுல இருந்தே அதை நாம் தொடங்க வேண்டும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு விடை நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கும். கிடைத்த விடையை விடையாகவே மட்டும் வைத்துக் கொண்டிருக்காமல் வாழ்வாக்க வேண்டும். சார் கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். உதகை குன்னூரை சேர்ந்த ஆன்யா மேக்தலின் இன்று தனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆண்டனி, அம்மா சௌமியா, தாத்தாக்கள் சார்லஸ், சாமுவேல், பாட்டிகள் அமலா, மினி, ஞான பெற்றோர் கிளாரா, பிலிப், சகோதரர் டெரிக், ஆண்டனி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூர் ஜீவன் பீமா நகரை சேர்ந்த மால்வின் மக்காரியோ இன்று தனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா விமலா, அப்பா அலெக்சாண்டர், தாத்தா ஜோசப், பாட்டி சலித் மேரி, சகோதரர் கால்வின் மெக்கன்சி, மாமா ஆண்டனி முத்து, அத்தை ஜாக்குலின் சுதா, சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். எம்டி பேட்ரிக் ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பக்ரைனில் வசிக்கும் பெஸ்டி பெட்டினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜானி, அம்மா ரெனட், அக்கா ஷாரோன் மோனல், அண்ணன் கெவின் ஆண்டோ, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோக்கிய மேரி இன்று தனது 97ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகன்கள், மருமகள்கள், மகள், மருமகன், பேர பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:6. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது,
இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, குடும்பமாக இணைந்து உருப்பெறுவோம், மகிழ்ந்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.